சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடையில் மாவு வாங்காமல் ராகி 2 கிலோ வாங்கினேன். தண்ணியில் போட்டு அலசிட்டு பாருங்கள். தண்ணியில் போட்டு அலசியாச்சு. அலசினோன்னே எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு தடவை இவ்வளோ அழுக்கு வந்துச்சு. அதனால் ஒரு 8 வாட்டி அதை தண்ணியிலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ ராகி எடுத்துகிட்டு போய் மாடியில் காய போட்டு ஒரு சேலை விரித்து ஒரு பக்கமாக காய போட்டு மறுபக்கமாக மூடி விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சு. நல்லா காஞ்சி எடுத்துகிட்டு ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் ரைஸ் மில்லில் அரைச்ச மாவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. அங்கேயே காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். நான் எடுத்து தண்ணியில் 2 கப்பு தண்ணி ஊற்றி மாவை கலந்து வச்சிட்டேன் தண்ணியாகவும். இப்போ கஞ்சி செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியை ஊற்றி நல்லா மாவை கலந்து வச்சுக்கிறணும். கட்டி இல்லாமல் நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம்னா ஊற்றி கிண்டும் போதே நல்லாயிருக்கும். இவ்வளோ தண்ணியாக கலக்கிக்கோங்க. இன்னும் தண்ணி வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடாமல் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி 3ஐயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு இப்போ ஒரு கைப்பிடி 1 கப் அளவு முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக போடுங்கன்னா முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது ஒரு 3-4 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 4 நிமிஷத்தில் இது வந்துருச்சு. அது பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை எடுத்து இது கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இதே போதும்னால விட்டுருங்க. நான் இது கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதனால் கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வச்சுட்டேன். 8 நிமிஷத்தில் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. காலையில் சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சத்து மாவு கஞ்சி. இந்த மணிக்கு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. ஆளுக்கு 1 டம்ளர் குடித்தோம்னா போதும். டெய்லி இட்லி தோசையாக சாப்பிடாம இப்படி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கவே நல்லா அழகாக இருக்கு பாருங்கள். ராகி கஞ்சி.